அவமதிப்பவர்களுக்கு பதிலடி கொடுப்பது எப்படி? யாராவது உங்களை கூட்டத்தில் கிண்டல் செய்தாலோ அல்லது மட்டமாக பேசினாலோ உடனே முகம் சிவந்து கோபப்பட்டு அழுது விடுவீர்களா? அல்லது என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியாகி விடுவீர்களா? இனி அப்படி தேவையில்லை. உங்களை அவமதிப்பவர்களை நிலைகுலையச் செய்ய 3 வழிகள் இதோ. 1. மௌனத்தின் வலிமை. முதலில், ஒருவர் உங்களை அவமதிக்கும் போது உடனடியாக பதில் பேசாதீர்கள். 2 வினாடிகள் அமைதியாக அவர் கண்களை பார்த்து ஒரு புன்னகை மட்டும் செய்யுங்கள். அந்த மௌனம் அவர் செய்த தவறை அவரையே உணர வைக்கும். இவன் ஏன் பதில் சொல்லவில்லை என்ற பதற்றம் அவரிடம் ஆட்கொள்ளும். 2. புரியாதது போல் கேள்வி கேளுங்கள். அடுத்து, அவர்கள் சொன்ன கிண்டல் உங்களுக்கு புரியாதது போல பாவனை செய்யுங்கள். மன்னிக்கவும், நீங்கள் சொன்னது புரியவில்லை, கொஞ்சம் விளக்க முடியுமா என்று சாதாரணமாக கேளுங்கள். ஒரு ஜோக்கை அல்லது கிண்டலை திரும்ப திரும்ப சொல்ல வைப்பதும் அதை விளக்க வைப்பதும் அதை செய்தவருக்கு பெரிய அவமானத்தை தரும். 3. எல்லைகளை வகுத்தல். 3வதாக, உறுதியாக இருங்கள். சிரித்துக்கொண்டே, இந்த மாதிரி பேச்சுக்கள் எனக்கு பிடிக்கவில்லை, இனி என்னிடம் இப்படி பேசாதீர்கள் என்று முகத்திற்கு நேராக சொல்லுங்கள். சுயமரியாதை மிக முக்கியம். மற்றவர்களின் கிண்டல் உங்கள் மதிப்பை குறைத்து விடாது. கோபப்படாமல் புத்திசாலித்தனமாக கையாளுங்கள். உங்கள் மௌனமும் தெளிவான கேள்வியுமே அவங்களுக்கு சரியான பதிலடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.